ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு ஜங்க கூட மினி சீரிஸ் எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி மேரிட் டு மாமா கண்டிப்பாக சூன் போட்டுறாண்டா, ஓகேவா? அண்ட் கமெண்ட்லாம் இன்னும் ரிப்ளை பண்ணாமல் நிறைய பெண்டிங் வச்சுருக்கேன். ஐம் சாரி. கண்டிப்பாக நான் இந்த வீக்குள்ளே அதெல்லாம் நான் முடிச்சிடுறேன். அண்ட் தென் ஓகே வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் கமெண்ட் பண்ணிடணும். ஓகே சரி வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ வயன் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே சங்குக்கே பார்த்துட்ருப்பா. ஸோ சங்குக்கு தான் ஃபோனில் பேசிகிட்டே இருக்கான். கோச் நான் தான் சொல்கிறேன்ல, அங்கே சீக்கிரமாக வந்துடும். இல்லை கோச், அது கோச் இல்லை, அது என்ன தான் கோச் பண்ண சொல்கிறீங்க? இங்கே எங்களால் 1 வீக்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது கோச். ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்க கால் கட் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக வயனை பார்க்குறான். வயன் ஃபுல்லாகவே இங்கே தான் பார்த்துட்ருப்பா. என்ன எதுக்கு பார்த்துட்டு? ஒன்றும் இல்லை. எப்போ கிளம்புறோம் கேட்டேன். ஒத்துக்க மாட்டுறாங்க 2 பேர் வீட்லேயும். வேணா அவங்க அப்பா என்கிட்ட பேசுகிறியா? எனக்கு இன்னும் பிடிக்கவே இல்லைன்னு பேசு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியா? என்ன விளையாடுறீங்களா சங்கோக்? என்னால் எப்படி பேச முடியும்? அது நல்லாவும் இருக்காது. தெப்புறி நீ மட்டும் நல்லவளாக இருக்கணும், நான் கெட்ட பேர் வாங்கிக்கணுமா? ஏன்னாலாம் கெட்ட பேர் வாங்க முடியாது. அப்பா போதும்டி, ஏகப்பட்ட கெட்ட பேர் வாங்கிட்டேன். யார் யாருக்காகவோ மறுபடியும் என்னால் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏதோ நெய்யே என்னை நினச்சா அப்படியே இரிட்டேட்டாக இருக்குது. ஏதோ தியாகி மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்கேன். அதெல்லாம் அவனுக்கு என்னடி தெரிய போகுது? என்ன புரிய போகுது? உன் கண்ணுக்கு நான் வில்லனாக இருக்கேன்ல, ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே இருந்துட்டு போகிறேன். எதுவும் நீ பேசாத, தூக்கம் தான் மூடிட்டு தூங்குடி. இல்லை உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சங்கோக். எனக்கு நிறைய ஓடிட்டே இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்ன பண்ணணுன்னு தெரியல, பயமாக இருக்குது. எனக்கு உன் கூட வாழவே அழுக்காதடி, இரிட்டேட்டாக இருக்குது. எனக்கு மட்டும் உன் கூட வாழ பிடிச்சிருக்கா? எனக்கும் தான், எனக்கும் வாழ பிடிக்கல தான். என்ன பண்ணுறது? பெரிய தியாகி மாதிரி உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான்ல இந்த மேரேஜ்க்கு. நீ என்ன இப்படி தான் பேசுவ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் உனக்கெல்லாம் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என் கூட இருக்க பீப்புளுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட பர்சன்னு. உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி என் செல்ஃபை காட்டணுன்னு ஒரு மயிரும் கிடையாது. அப்போ எதுக்கு சங்கோக் நான் சாப்பிட்டது, தூக்கி போட்டது எல்லாமே எடுத்து வச்சுருக்க? எல்லாமே எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது முதல் கொண்டு எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் சொன்னல, நான் ரொம்ப லவ் பண்ணேன்டி. இப்போ இல்லவே இல்லை. எப்போ என் தம்பி செத்தானோ அதோட எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு புரியலை, அவன் தம்பி என்னை கல்யாணம் பண்ணணுன்னு நீ ஸ்டாப் பண்ணியிருக்கணும்ல, அது எப்படி அவன் செத்த பிறகு உனக்கு ஸ்டாப் ஆகும்? அப்போ என்ன மீன் பண்ணுற நீ? பாரு, என் முன்னாடிலாம் அப்படி பல்ல கடிச்சிட்டு பேசாத. அதெல்லாம் ஆக்சுவலாக நான் பண்ணணும்டி. பண்ணுறதுக்கெலாம் ஒரு பாரு, ஃபோன் வருதுல்ல, எடுத்து பேசுடி. இல்லை தங்கச்சி தான் கால் பண்ணிட்டே இருக்கால, பேசி தோலை, எனக்காச்சும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கும். இடு அப்படி சொல்லிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அவளை காம் பண்ணிட்டு, ஹலோ சொல்லுடி, என்னடி பிரச்சனை இப்போ உனக்கு? அக்கா சாரிக்கா, மாமா இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? சொல்லு என்ன விஷயம்? இல்லை அப்போ தான் கால் பண்ணி கேட்க சொன்னார், எல்லாமே ஓகேவா, நீ நல்லா இருக்கியா, மாமா கூட சந்தோஷமாக இருக்கியான்னு. அம்மாவும் தான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ஃபோனை வை. அக்கா சரி, நான் நெக்ஸ்ட் வீக் கிளம்புறேன்ல, உனக்கு தெரியும்ல. ஆமாடி, என்னால் வர முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுறியா உன் மாமாவை? இல்லையே, ஏன் என்னடி பேசுகிற? யாரை சொல்கிற நீ? சங்குக்கு மாமா தானே எல்லாம் ரெடி பண்ணார் எனக்கு காலேஜ்க்கு. நான் இப்போ யூஎஸ் போய் படிக்க போகிறேன்னா அதுக்கு ரீசன் ஜங்குக் மாமா தானே. ஜங்குக்கா இப்போ நிச்சயமா
இல்லையேக்கா, அவர் என்கிட்ட அவ்வளோ பேச மாட்டார். ஜங்குக் மாமா தான் நல்லா பேசுவாங்க. அவங்க தான் எல்லாமே பார்த்துக்குறாங்க. நான் பார்ட் டைம் ஜாப் கூட ஸ்டாப் பண்ணிட்டேனே. மாமா தான் காசு அனுப்புகிறாரு எனக்கு. என்ன வேணும் அதெல்லாம் கேளுன்னு. புக்ஸ் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஏன் இது மிஞ்சு மாமா அவங்ககிட்ட சொல்லலையா ஜங்குக் மாமா என்னை பார்த்துக்கிறாருன்னு? ஆ சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? வந்து என்ன பார்த்துக்கிறேன்னு சொன்னான் என்கிட்ட. அக்கா இருக்கியா? ஆ மாமா கிட்ட ஃபோனு கூட நான் பேசணும். இல்லை அவர் குளிக்க போயிட்டாட்டி. ஓ அப்படியா, சரி சரி. மாமா அந்த கால் பண்ணி தரியா? நான் மாமா கிட்ட பேசணுங்க்கா. சரி விட, நானே கால் பண்ணிக்கிறேன் மாமா நம்பருக்கு. சரியா? இப்போ தான் போயிருக்காரா? ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணிட்டா? 10 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கட் பண்ணியிருப்பா. அவளுக்கு இப்போ என்ன பேசணும் ஒன்றுமே புரியலை. ஜங்குக்கே பார்த்துட்டுருக்கா. ஜங்குக்கும் எதுக்கடி என்னையே பார்த்துட்டு என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா? இல்லை இது என்னையே பார்த்துட்டு. சரி நான் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவனும் கிளம்பியிருப்பான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காடுறான். கால் வருது. என்னடி தங்கச்சிங்க கால் பண்ணுறா? வேறு ஹலோ. சொல்லுமா, எப்படி இருக்க? சரி ஆல் தி பெஸ்ட். பாய், see you later. ஓகே. என்னடி? ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு சொல்ல தெரில. ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது. ஏதாச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ். சரி இரு ஆர்டர் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜங்குக்கும் ஆர்டர் பண்ணியிருப்பான். கொஞ்ச நேரத்தில் வந்திருக்கோம். வைன் நம்மையாவது குடிச்சிட்ருக்கா. அவள் எல்லாமே திங்க் பண்ணி பார்க்குறா, யோசிச்சு பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. வைன் என்ன இல்லை கொஞ்சம் வெளியே போகணும். நீ இருந்துப்பல சரியா? ஐ திங்க் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன். இங்கே ஒரு மாஸ்டர் இருக்கார், அவர் எனக்கு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான். சரியாடி, பார்த்து இந்த இதாக கால் பண்ணு சரியா? சரி. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். இது இல்லை தங்கச்சியா? ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு அவனும் போயிருப்பான். ஸோ போயிட்டு அங்கேருந்து ஒயின் மெசேஜ் பண்ணியிருப்பா, எங்கே இருக்கீங்க, ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன மெசேஜ் பண்ணியிருக்கா? ஐயோ சாரிடி, எங்கே இம்பார்ட்டண்டான மீட்டிங் போயிட்டே இருக்குது. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு இமோஷன் அனுப்புகிறான். ஓகே ஒயனுக்கு இங்கே ரிசீவ் ஆகுது. ஒயன் பார்க்குறா. அவ்வளோ ஷாக்கிங். ஏன்னா அந்த ப்ரௌன் அவுட் மிஞ்சுமோட தான் அனுப்புவான். இப்போ ஜங்குக்கு அனுப்புறதை பார்த்து அவளுக்கு இந்த ஷாக்லேருந்து வெளியே வரவே முடியல. அக்கீன்னு அழுக ஆரம்பிச்சிடா. மறுபடியும் பேசலான்னு சொல்லி ஜங்கு கிட்ட டைப் பண்ணுறா. எங்கே எப்போ மீட்டிங் முடியும்? சாரிடி பொண்டாட்டி, மீட்டிங் முடிய இன்னும் 1/2 hour மேலே இருக்கும். பட் எனக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். ஓகே லவ் யூ. அப்படி இந்த டெக்ஸ்டிங் ஸ்டைல் மிஞ்சு மாதிரியா இருக்குது. அவளால் இன்னும் ஷாக்லேருந்து வெளியே வர முடியல. அப்படியே கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிருக்கா. இல்லைங்க வீட்டில் இருக்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா ஜங்குக்? பொண்டாட்டி ஓகே 5 minutes ஓகே, பயப்படாத. ஓகேடி, ஃப்ரிட்ஜில் எனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுக்கோ. மெயினாக உனக்கு ரொம்ப பிடிச்ச ரெயின்போ கேக் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டுக்கோ. இது ஜங்குக் டைப் பண்ணானா இல்லை மிஞ்சு டைப் பண்ணுறானா? எனக்கு ஒன்றுமே புரியலை. நீ சுற்றி என்ன நடக்குது மிஞ்சு? நீ எதுக்குடா என்னை விட்டு போன? நீ போன இடத்துல இருந்து என்னை யாரோ லவ் பண்ணுற மாதிரி இருக்குது. உன் இடத்த யாரும் வாங்கிக்கின மாதிரி இருக்குது. எனக்கு தெரியல மிஞ்சு, அவன் ஏன் எப்படி பண்ணுறான்னு. அவனை பார்த்தாலே எனக்கு கருப்பாக இருக்குது. ஆனால் அவன் அப்படியே உன்ன மாதிரி இருக்கான். நீ தானடா என்கிட்ட சொன்ன, தங்கச்சி நான் தான் படிக்க வைக்கிறேன், நான் தான் US அனுப்புகிறேன்னு. அப்புறம் இந்த வாட்ச் எனக்கு ஃபஸ்ட்டு நீ ப்ரெசன்ட் பண்ணது மிஞ்சு, அங்கே அவன் வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த டைப்பிங் ஸ்டைல்
இந்த ஹார்ட் நீ எப்பயுமே எனக்கு தரமாட்ட. ரொம்ப ரேராக தான் இது மாதிரி என்கிட்ட மெசேஜ் பண்ணுவேன். அது மாதிரி பண்ணுற புரியல மிஞ்சு. நீ நீ இவ்வளோ நாள் என்ன லவ் பண்ணது ஷேடோவா? இல்லை அந்த ஷேடோ மாதிரி இவன் பண்ணுறானா தெரியல மிஞ்சு. ஆனால் உன்னை பார்க்குற மாதிரியே இருக்குடா. ஆனால் நீ அங்கே இல்லை. எனக்கு புரியலடா. சமுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஹலோ, என்னடி பயமாக இருக்கா? இரு இன்னும் 2 minutes வந்துடுவேன். ஆக்சுவலாக டிரைவிங்கில் தான் இருக்கேன். பயப்படாத தானே? உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கால் கட் பண்ணியிருப்பா. ஸோ ஜங்குக்கு கொஞ்ச நேரத்தில் வந்திருப்பான். வந்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கிறான். அவளுக்கு அதுலேருந்து வெளியே வர முடியவே இல்லை. ஏன்னா எப்பயுமே மிஞ்சு எதாவது வாங்கி கொடுத்தானா அதில் ஒரு ரோஸும் வச்சுருப்பான். சேம் அதே மாதிரி ஜங்குக்கும் ஒரு ரோஸ் வைக்கிறான். அவ்வளோதான் வயனால் சுத்தமாக முடியல. அது எல்லாத்தையும் அப்படியே தள்ளி போடுறா. யார் நீ? அப்படியே மிஞ்சு பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்க. அவன் தான் ரோஸ் வாங்குவான். நீ ஏன் வாங்குற? எனக்கு புரியல. அவனை மாதிரி டைப் பண்ணுற. அவன் எப்போனா ரேராக என்கிட்ட ரொம்ப ரொமான்டிக்காக பேசும்போது வந்து ஹார்ட் யூஸ் பண்ணுவான், பொண்டாட்டின்னு யூஸ் பண்ணுவான். நீ ஏன் யூஸ் பண்ணுற? உனக்கு எப்படி தெரியும் அவன் என்கிட்ட இப்படி தான் பேசுவான்னு? யாருடா நீ? எனக்கு புரியவே இல்லை. நான் யாரை லவ் பண்ணியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. மிஞ்சு உண்மையா இல்லை நீ உண்மையா? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? உனக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். என்னால் முடியல. உண்மை சொல்ல ஜங்கு, சொல்லு. நீ யாரை லவ் பண்ணுற? நீ யாரை லவ் பண்ணுற? மிஞ்சு ஒன்றும் இல்லை. அப்போது அவன் தான் அதெல்லாம் பண்ணுறான். நான் பண்ணல. அவன் உனக்காக எங்கேயோ இருந்து பண்ண சொல்கிறான். நான் பண்ணுறேன். அவ்வளோதான். ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குடி. தெரில, உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? அவ்வளோ பிடிக்குமா? ஆனால் அவன் எப்பவுமே உனக்கு காயதானப்படுத்துவான்டி. அவ்வளோ பிடிச்சதா? யாரு சொன்னா? உனக்கு தெரியுமா? அவன் நிறைய நல்லா பார்த்துக்கிறான். என் ஃபேமிலி, எனக்கு பிடிச்சது எல்லாமே. நீ கிடையாது. நீ என் மிஞ்சு கிடையாது. ஜங்குக்கு நீ என் மிஞ்சு கிடையாது. ஜங்குக்கு கொஞ்ச நேரத்தில் டாக்டர் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்டர் வந்து பார்த்துட்டு ட்ரிப் மட்டும் போட்டு போயிருப்பாங்க. ஜங்குக்கு பார்த்துக்கோங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க போல். யோசிக்க விட வேண்டாம், சரிங்களா? ரொம்ப வீக்காக இருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் வெளியெல்லாம் போய் ட்ராவல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 1 day ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கோங்க. அண்ட் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட வைங்க. நைட்லாம் தூங்க மாட்டுறாங்க, அது என்னென்னு பாருங்கள். சரியா? ஓகே டாக்டர், தேங்க்யூ. அப்படி சொல்லிட்டு அவங்களும் அமுச்சு விட்டுருப்பாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே உட்காண்ட்ருக்கான். ஏன்? ஓகே இரு, நான் வேணா உனக்கு வேணாம் ஏதோ பண்ண வேணாம், எழுந்து போறியா? எனக்கு அதுவே போதும். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? இப்போ எதுக்கு மறுபடியும் இது பண்ணிகிட்ருக்க? என்ன பாரு, நீ மஞ்சு தானே லவ் பண்ணுற. அவன் தான் அவன் கூட இருக்கான். இல்லை, அவன் முகத்துக்கு பதில் இங்கே உன் முகம் இருக்குது. ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஒருவேளை இந்த பேய் ஆவிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மையா? என் மிஞ்சு ஏதாவது உன் மேலே ஏறிட்டானா? அவன் தான் என்னை நல்லா பார்த்துக்கிறானா? அவன் எதுக்கு? அவன் என்ன நினைப்பான்? உனக்கு அதுதான் கம்ஃபர்டபுள்னா என்ன உன் மிஞ்சுவாவே நினச்சிக்கோ. பிரச்சனை இல்லடி. தெரில.
இந்த ஒரு வார்த்தை என் மனசை சுக்குநூறாக உடைக்குதம்மோ. அதெல்லாம் தாங்கி என் அம்முக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன். உனக்கு என்ன மிஞ்சுவா தான் பார்க்க பிடிச்சிருக்குண்ணா, மிஞ்சுவா பார்த்துக்கோ, பிரச்சனை இல்லடி. அண்ணா மிஞ்சு இந்த இடத்துல நீ இருந்திருக்க பாஸ்டில் எப்படி? சரி நான் கேட்குறேன், உண்மையை சொல்லு. இந்த பிரேஸ்லெட், ஐ மீன் இந்த வாட்ச் மாடலில் இருக்க பிரேஸ்லெட் நீ வாங்கினதா? என்ன உலர், உண்மையை சொல்லு. நீ வாங்கினதா? ஆமாம் இல்லை சொல்லு. ஆமாடி, உனக்காக பார்த்து பார்த்து வாங்கினத. இது மாதிரி யாரும் செஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி வாங்கினது உனக்காக. நான் இங்கே வந்து வாங்கினேன். அது ஆமாம், நான் தான் வாங்கினேன். ஓகே பாரு, தேவையில்லாமல் இது யோசிக்காத. அப்போ என் தங்கச்சி, அப்போ என் தங்கச்சியோட ஸ்கூல் ஃபீஸ், என்னோடய ஃபீஸ் எல்லாமே நீ தான் இருக்கியா? அப்போது அந்த ப்ரௌன் அவுட் யார் எனக்கு தந்தது? என் மிஞ்சு தந்தானா இல்லை நீ தந்தையா? சொல்லு ஜங்கு, நீ தானா? நீ மட்டும் சொல்லிடாத. நீ தானா? சொல்லிடாத. நல்ல அவன் ஃபோன் ரெக்கவர் ஆச்சு. அதில் அவன் உன் கூட இப்படி தான் பேசியிருக்கான். அதனால நான் ட்ரை பண்ணேன். இதனால பாரு, உன்னை ரொம்ப வெறுக்கணும்னு நினச்சி உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டே இருக்கேன். சி தொடாத. சரிடி, தொடல நான் புருஷன் தானே, தொடலாமே. இல்லை மிஞ்சுதான் மிஞ்சு இல்லாமோ? மிஞ்சு இல்லை, அவன் இல்லடி, அவன் இல்லாம செத்துட்டான். நீ தானே. நான் கொல்லலடி, அவ்வளோல இல்லை. அவனை விட நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். அவன் இருந்த இடத்துலலாம் நான் தான் ரியலாக இருந்தேன். என்ன சொல்கிற நீ? இல்லை, அவன் இந்த இடத்துல நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன்னு சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. அதுதானா? சொல்லு, இன்னும் என்ன இருக்கு சொல்லு. அதுதான் இல்லை, வேறு எதுவும் இல்லடி. எதுவும் தேவையில்லாமல் யோசிக்காத. ஜங்குக், அம்மா என்ன பண்ணுற? அம்மா என்ன பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் இதுக்கு இப்போ உனக்கு கிஸ் பண்ண எனக்கு என்ன பிடிக்கல ஜங்குக். ஏதோ பண்ணுது. என்ன செத்துடணும்ல, மிஞ்சும் மிஸ் பண்ணுறேன். அந்த இடத்துல நான் உன்னை பார்க்குறேன் ஜங்குக். அம்மோ, இது இப்போதைக்கு வேணாம். நான் மிஸ் பண்ணுறேன். அம்மா, இப்போ நான் மிஞ்சுவாக இருக்கணுமா இல்லை ஜங்குக்கா இருக்கணுமாடி? மிஞ்சு என்ன பாரு, அப்படிதான் இருக்கணுமா? சரிடி, உன்னோட விஷ் என்ன பண்ணுமா பண்ணிக்கோ. நீ ஐ லவ் யூ அம்மா.
ஸோ ஜங்குக்கும் அப்படியே மூவ் பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அவனோட ட்ரெஸ்லாம் அப்படியே கழட்டுறான். ஒயினோட ட்ரெஸ்ஸும் மேலே டாப் மட்டும் கழட்டிட்டு ஒயினுக்கு கொஞ்சம் அம்மோ கொஞ்சம் மிஸ்யூடா கொஞ்சம் அம்மோ இது எனக்கு வேணும் ப்ளீஸ் எனக்கு வேணும் என்னால் முடியலை. ஏதோ டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. சரி ஓகே ஓகேடி. ஜங்குக் சொல்லல. ஜங்குக் போதும்டி அப்படி சொல்லிட்டு அவனும் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கழட்டுறான். இப்போது மொத்தமாக எல்லாமே கழட்டியிருப்பான். ஸோ வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். எனக்கு எனக்கு நான் பண்ணுறது கேவலமாக இருக்கா ஜங்குக்? எனக்கு தெரியல. எல்லாம் எனக்கு இப்போ வேணும். அது மட்டும்தான் சொல்ல தோணு. எனக்கு இது வேணும் ஜங்குக். எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்கு அது வேணும்ல, அதுதான் இப்போ ஹாப்பினஸ்ஸா? தெரியல. சரி ஐ லவ் யூ டி. லவ் யூ. ஐ லவ். நீ உனக்கு கெட்டது நடிச்சதில்லை, அது எப்பயும் நடக்காது. ஐ லவ் யூ. பொறுமையாகவே பண்ணுறேன், பயப்படாத. சரி ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஓகேவா பண்ண ஜங்குக்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். மிஞ்சு மூ ஜங்குக் வேண்டாம். ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு ஜங்குக், இங்கேருந்து போயிடு ப்ளீஸ். மன்னிச்சிடு ஜங்குக் ப்ளீஸ். ஜங்குக்குமே ஒயனை இந்த ஸ்டேஜில் அவனால் பார்க்கவே முடியல. அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் பெட்ஷீட்டோட. ஒன்றும் இல்லடி, மன்னிச்சிரு. ஒன்றும் இல்லை, நான் புருஷன் தானே, தப்பு இல்லைல்ல. அது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அகெயின் மயக்கம் போட்டிருப்பா. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணணுன்னு தெரிஞ்சிருக்காது. அகெயின் எல்லாமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அழகாக படுக்க வச்சுருப்பான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே உட்காந்து ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கான். அவனால் முடியவே இல்லை. அதனால் எப்படிமே பார்க்கவே முடியல. ஓகே, நாளைக்கே உட்கார வச்சு எல்லாம் உண்மையாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அப்படியே படுத்துக்கிறாங்க நல்லா கட்டி பிடிச்சிட்டு. ஓகேடா, அந்த எபிசோட முடிச்சு ராமி ஸ்டேசி பண்ணி பாய்.